இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். இங்கே தாவீது என்ன சொல்கிறாரு? என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன்னு சொல்கிறாரு. தேவன் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர். அதனால் நாம் அவரில் அன்பு கூறணும். தேவனை துதிக்கிறதுல உண்மையும் உத்தமமாக நாம் இருக்கணும் இல்லையா? தேவனிடத்தில் அன்பு கூறுவேன் நீங்கள் தாவீது சொல்லி தேவனுடைய நாமத்தை அவர் எப்படி மகிமைப்படுத்துகிறாருன்னு பாருங்கள். அடுத்த வசனத்தில், கர்த்தாவே என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறேன்னு சொல்கிறார். இப்படி தேவனுடைய நாமத்தை கர்த்தருடைய நாமத்தை தாவீது உயர்த்துகிறத பார்க்குறோம். அப்போ தேவ நாமத்தில் நம்முடைய பலன் இருக்குது. கர்த்தருடைய நாமத்தை நாம் சொல்லி துதிக்கும் போது தேவனுடைய பலன் நம்மோடு கூட இருக்கும். அதுதான் என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன்னு இங்கே தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்கள், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ தேவ பலன், தேவனை பலனாகிய கர்த்தாவே நீங்கள் சொல்லும்போது அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி அந்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் இரத்தத்தினாலே நம்மை மீட்டு இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய காயங்களினாலே நம்மை குணமாக்குகிறார். அவர் தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்றும் வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ தேவ பலன் எங்கே இருக்குது? தேவனை துதிக்கிறதுல தேவ பலன் இருக்குதுன்னு இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுக்குறார். 1 யோவான் 4:19 பார்க்குறோம், அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். ஏன்னா தேவன் தான், நாம் தேவனை தேடி போல, அவர் தேடி வந்த தெய்வமாக இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? தேவனை அறியாத புறஜாதி மக்களாக இருந்த தேவன் நம்மை தேடி அவர் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் இல்லையா? அவர் தான் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதுக்கு பிறகுதான் நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம்னே வசனம் சொல்லுது. அதே போல் நாம் தேவ பலனில் குன்றி போய் இருக்கும்போதெல்லாம் தேவனை நாம் எப்படி துதிக்கணும்ன்ட்டு இங்கே ஏசாயா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தில் பாருங்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது கர்த்தரை துதியுங்கள். அப்போ தேவனை துதிக்கும் போது அங்கே பலன் உண்டாகும். அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். தேவனுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தி மற்ற மக்களிடத்தில் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரை புகழும் போது, அவரை கீர்த்தனம் பண்ணும்போது உங்களுக்கு பலன் குறையாது. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். அவருடைய மகத்துவங்களே இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சமுத்திரங்களையும் மற்றங்களையும் மலைகளையும் குன்றுகளையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர் இல்லையா? அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமையும் அவர் கிரியைகளையும் கீர்த்தனம் பண்ணி நாம் பாடி மற்றவர்களுக்கு தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அப்படி சொல்லி நம்ம துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் இல்லையா? அந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். அப்படி சொல்லி தேவனை துதிங்க. பிலிப்பியர் 4:13 சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவர் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலம் தருவார். ஏன்னா நம்ம பலவீனத்திலே அவர் பலன் பூர்ணமாக விளங்குதுன்னு சொல்லப்படுது. அவருடைய கிருபை நமக்கு போதும் இல்லையா? தேவனுடைய கிருபை நமக்கு போதும். அதே போல் சங்கீதம் 34:19 பார்க்குறோம், நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு துன்பம் அநேகமாக வரும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவர்களை விடுவிக்க அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். சங்கீதம் 144:1 பார்க்குறோம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு இங்கே தாவீது சொல்கிறார். கைகளை போருக்கு, விரல்களை யுத்தத்துக்கு தேவன் படிப்பிக்கிறார். அப்போ இந்த நம்முடைய கைகளை போருக்கு யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவன் அவர்தான் கண்மலையாகிய தேவன் இல்லையா? அவரே நமக்கு துருகமும் கேடகமும் இரட்சண்ய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்காருன்னு சங்கீதம் 18:2 பார்க்குறோம் இல்லையா? அப்போது அவர் நம்மை எல்லா யுத்தத்துக்கும், சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்தை செய்ய நம்மை படிப்பிக்கிறார். அவர் வசனத்தை கற்றுக் கொடுத்து அந்த வசனத்தை நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது அந்த சத்துருக்கள்
சத்துருக்களுடைய பிடியிலிருந்து நம்மளை நீங்களாக ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 118:14 பாருங்கள். கர்த்தர் என் பலனும் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவர் தான் நமக்கு பலன், அவர் கீதமானவர், அவரை நாம் பாடணும். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 28:8 பாருங்கள். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம். அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கார், அரணுமா இருக்கிறார். சங்கீதம் 116:6 சொல்லுது, கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 116:16 பார்க்குறோம், ஊழியக்காரர்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 3:5 பார்க்குறோம், மோசே பணிவிடைக்காரர் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தான்னு பார்க்குறோம். ஏன்னா மோசேவை போல உண்மை உள்ளவர் எங்குமே காணப்படலைன்னு சொல்கிறார். ஊழியக்காரனா ரட்சிப்பின் பலன், நம்முடைய பலனும் கீதமுமானவரும் நம் ஜீவனின் பலனானவராகவும் கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற இந்த வசனத்தின்படி அவரே நமக்கு பலன் இல்லையா? நம் பலனாகிய கர்த்தரிடத்திலே நாம் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவோமானால் நம் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கி நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவார். ஆமென்.